கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட வேதத்தில் உள்ளதான சிறந்த பெண்மணிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் ஆதியாகமம் தொடங்கி பின்வருகிறதான பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பலவிதமான பெண் குணாதிசயங்கள் இருக்கிறார்கள். கேரக்டர் என்று சொல்வார்கள். அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. நல்ல காரியமாக இருக்கும், இல்லாவிட்டால் சில காரியங்கள் பெண்களுக்கு இல்லாத காரியமாக இருக்கும். அப்படிப்பட்டதான காரியங்களிலே நமக்கு அவர்கள் சில வேளைகளே முன்மாதிரியாகும், சில வேளைகளிலே நமக்கு அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களும் இருக்கிறது. இந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் முதலாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஆதி தாய் ஏவாள் தான் முதல் கேரக்டராக காணப்படுகிறார். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். முதல் 3 அதிகாரத்தில் தான் இவர்கள் வருகிறார்கள். தேவன் தம்முடைய சாயலிலே இந்த ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார். ஆதாம் மூலமாக ஏவாள் இந்த உலகத்தில் வந்தாள். இவர்களுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாம் உங்கள் கால்களுக்கு கீழாக இருப்பதாக என்று சொன்னார். ஆனால் இதில் ஏவாள் என்ன பண்ணார் பாருங்கள். ஏவாள் தான் முதல் விக்டிம் என்று சொல்வார்கள். இதில் பலியானது முதலாவது இந்த ஏவாள் தான். பிசாசு தந்திரமாக வந்து ஏவாள் இடத்துல தேவன் இதை சொன்னாரா, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொன்னாரா என்று அவள் கேட்கிறாள். அந்த நேரத்தில் இந்த மரத்தினுடைய கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னாரா என்று கேள்வியெல்லாம் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட ஆதாம் இல்லை துணைக்கு. ஆனால் ஏவாள் தனியாக அந்த தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தாள். தெய்வ பிரசன்னத்தில் அவள் இல்லை, காணப்படவில்லை. அப்பொழுது அந்த நேரத்தில் அவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அவள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் பாவம் வந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவள் மட்டும் அன்று தேவன் இதை சொல்லியிருக்கிறார், நான் செய்ய மாட்டேன் என்று அவள் பிசாசுக்கு எதிர்த்து நின்றிருந்தால், இதன் பின்பு இந்த வேதத்தில் பல காரியங்கள் வித்தியாசமாய் மாறியிருக்கும். பாவமே உலகத்தில் வாழ்ந்திருக்காது. தேவன் விரும்பினதான சந்ததி வளர்ந்திருக்கும். தெய்வ சாயலிலே இருக்கக்கூடியதான பிள்ளைகள்லாம் பிறந்திருப்பாங்க, சந்ததி உருவாகி இருக்கும். ஆனாலும் கூட அதை குறித்து நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேளையில் கூட விசேஷமாக ஏவாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்று சொன்னால், தன்னிச்சையாக எந்த காரியத்திலும் முடிவெடுக்கக்கூடாது. கணவனுடைய ஆலோசனையை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவள் தன்னிச்சையாக சில காரியங்களை பிசாசு வஞ்சித்ததினாலே, சாத்தான் வஞ்சித்ததினாலே, சர்ப்பமாக வந்து வஞ்சித்ததினாலே இந்த வேரத்தில் அவள் இழந்து போனாள் என்று பார்க்கிறோம். அவள் மூலமாக பாவம் வந்தது. இருவரும் தோட்டத்தை விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கு எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில், தேவ சன்னதியில் எப்பொழுதும் இருப்போம் என்று சொன்னால், பாவம் செய்வதற்கு நமக்கு வழி இருக்காது. கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடியதான வேறு முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இருப்பார். அவர் நமக்கு ஆலோசனைகள் சொல்லுவார். அந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவரை அவள் விலக்கி வைத்து சத்துருவனுடைய சத்தத்தை கேட்டதனால பாவத்துக்குள்ளாக போனாள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விலக்கி வைப்போம் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்கள் ஆதி தாயாகிய ஏவாளை நினைக்கிறோம். அவள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவரே முதல் கீழ்ப்படியாமை என்கிறதான பாவம் வந்தது. அதன் மூலமாக ஆண்டவரே மனு குலம் முழுவதுமே சீரழிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்து இயேசுவின் மூலமாக இழந்த பாவங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மீட்பையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வஞ்சிக்கப்படாது இருப்போம். ஆமேன்.